மேடமா தாத்தாக்கு அவர் தான் மேடமா. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஊறுகாவுமே வேற லெவலா ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த பைத்தங்காவும் வேர்க்கடலையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவிக்கிறேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாருங்க இந்த அளவுக்கு கட்டியா இருக்கு. ஆறுச்சுன்னா நல்லா கட்டி ஆயிடும். கொஞ்சம் கட்டி ஆயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குளு குளுன்னு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செய்ய போகிறேன். இன்றைக்கி கூழ் தான் செய்ய போகிறேன். கூழ் செய்யறதுக்கு நேற்றே மாவுலாம் புளிக்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கெவுர் மாவும் அதுக்கப்புறம் வெள்ளை சோளமும் சேர்த்து தான் மாவு புளிக்க வச்சுருக்கேன். நார்மலாக வந்து மாவு புளிக்க வைக்கிறதுக்கு கெவுர் மாவு புளிக்க வைப்பாங்க. அது கூட வந்து நொய் அரிசி போட்டு தான் செய்வாங்க. நிறைய பேர் நொய் கஞ்சி போட்டு செய்வாங்க. அது மாதிரிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் செஞ்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பு செய்வோம். ராகி மாவும் கம்பு வந்து ஊற வச்சு செய்வோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கம்புக்கு பதில் இன்னைக்கு வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சூப்பராக புளிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நல்லா மாவு புளிக்க வச்சு செஞ்சாதான் கூழ் வந்து நல்லா இருக்கும். அது ஆமா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். புளிக்காம செஞ்சா அப்படியே ஒரு மண்ணு மாதிரி இருக்கும். அதனால கூழ் டேஸ்ட் இருக்காது. அதனால இது ஒரு மினிமம் மாவு நல்லா அப்படி புளிச்சு வரணும். ஒரு 8 மணி நேரமாவது புளிக்க வச்சிடணும். சூப்பரா புளிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாவு. 2 படி வந்து பார்த்தீங்கன்னா கெவுர் மாவு சேர்த்தேன். அதாவது ராகி மாவு இதெல்லாம் 2 படி சேர்த்தேன். இதால 2 படி. இது காப்படியா அரைப்படியோ, ஆனா இதால தானே 2 சேர்த்தேன் நானு. இதால 2 படி சேர்த்தேன். அப்புறம் 2 கை அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சோளம் மிக்சியில போட்டு அப்படியே கொரப்பா அரைச்சி ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 6 டம்ளர். அப்புறம் வந்து கொஞ்சம் சோளம் சேர்த்தல, அந்த சோளம் நல்லா வேகணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 1 எக்ஸ்ட்ரா வச்சேன். தண்ணி வந்து அளவு கொஞ்சமா வச்சுட்டு சுடு தண்ணி பக்கத்துல போட்டுக்கலாம். புரியுதா? ஆமா, தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் மொண்டு வச்சிடணும் தண்ணி. இப்போ நான் இப்போ வச்சிருக்கேன்ல, மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். ஓகேவா? ஓகே. எங்க வீட்டுல இந்த தண்ணி அளவு படிலாம் அப்படி தெரியாது. ஒரு பாத்திரத்தை பார்த்து அதுல ஒரு பாதியோ இல்ல காலோ தண்ணி வச்சிருவாங்க. தண்ணி வச்சுட்டு அது மொண்டு வச்சுட்டு தான் செய்வாங்க. நம்ம அது மாதிரி தான் செய்ய போறோம். அது மட்டும் இல்ல, கூழுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட் டிஷ் இங்க பாருங்க, பெரண்டை அம்மா கொடுத்து அமைச்சிருந்தாங்க இல்லையா, பெரண்டை ஊறுகாய். ஆமா, சூப்பரா வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பெரண்டை துவையல் வந்து பண்ண போறேன். அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து வாத்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், பேபி. வாத்துக்கறி. ஆமா, வாத்துக்கறி பிரட்டல் பண்ண போறேன். இது எல்லாமே தான் இன்னைக்கு லஞ்சு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சார், நான் ஒருத்தவங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க மட்டும் வகை வகையா சாப்பிட்றீங்க, அப்பா வந்திருக்காரு சாம்பார் வச்சு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க நேற்று வீடியோல. ஆக்சுவலி வந்து கறிமீன் சமைச்சாதான் நல்லா பாத்துக்கிறோம் கவனிச்சுக்கிறோம்னு அர்த்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு கொடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து நான்வெஜ்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடவே மாட்டாரு. அதே தயிர் சாம்பார் என்ன கூட நல்லா விரும்பி சாப்பிட. முக்கியமா அந்த கூழ்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, 3 வேளையுமே கூழ் கொடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா குடிப்பாரு. ஸோ பிடிச்ச ஐட்டம் எது செஞ்சாலுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து எல்லாமே சாப்பிடுவேன். மட்டன், சிக்கன், அது இதுன்னு எல்லாமே சாப்பிடுவேன். ஆமா, நான் சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு வந்து அது செய்ய முடியாது இல்லையா. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை செஞ்சாதான் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நேற்று வந்து அது கமெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க, நீங்க மட்டும் வகை வகையா சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே நான் பிடிச்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து நான்வெஜ் அவ்வளோ பிடிக்காது. எது செஞ்சாலும் கொஞ்சமாக சாப்பிடுவார். இன்றைக்கி அதனால தான் வாத்துக்கறி வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுமே சமைப்பாங்க. வாத்துக்கறிலாம் அவ்வளோ தூரம் எங்கள் வீட்டில் கிடைக்காதா. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைக்கலாமே சொல்லிட்டு நான் சமைக்கிறேன். சரி, அது எப்படி சமைக்கிறதுன்னு அப்புறமா காட்டுறேன். இப்போ நம்ம கூழ் ஃபர்ஸ்ட்டு செஞ்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓகே ஓகே. ஒலை காயுது நல்லா. நம்ம வந்து கூழ் தொழவிடலாம். பயங்கரமாக தண்ணி கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிடலாம். தண்ணி மொண்டு இருக்கலாம் போலியப்பா. ஆமா, தண்ணி மொழலையா? இல்லையே சங்கடா, தண்ணி தான் அதிகமா இருக்கு சங்கடா. கண்ணா போட்டோம். இது நல்லா வேகணும். சோளம் சேர்த்துருக்குல்ல, கொஞ்சம் பெருசு பெருசாகவும் சேர்த்துருக்கேன். அந்த சோளம் ஃபுல்லாக வெந்து வரணும். இப்போ சோளம் இல்லை கம்பு சேர்க்காதவங்க நொய் சேர்ப்பாங்க. இந்த சுடு தண்ணி கொதிக்கும் போது நொய் அரிசி போட்டு அரிசி நல்லா வேக விடுவாங்க. நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் மாவு ஊற்றி கிண்டணும். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டதுனால ஒரே ப்ராசஸ், ஒரே டைமில் வெந்துடும். ஆமாம், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இது வந்து அப்படியே அந்த சாதம் வந்துடும். சோள சாதம் வந்து வந்துடும். சோள அரிசி நம்ம வந்து வரும்போது அது நல்லா அது கடிப்படும் வாயில், நல்லா இருக்குங்க பாருங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், நல்லா கூழ் ரெடி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சு ரெடி ஆகட்டும்.
கூழ் கரைச்சி குடிக்க அவசியமே இருக்காது போலயே. ஆல்ரெடி கரைச்ச கூழ் மாதிரி தான் கிண்டுற நீ. வெந்தா சரியாகும். வெந்தா பாப்போம். இன்னும் வேகணும் பேபி. எல்லாம் வெந்து வந்தாதான் நல்லா திக்காகும். சரி. திக்காயிட்டே வந்து பாத்தீங்கன்னா வெந்துகிட்டே இருக்கு. அப்பப்போ தொழவி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விடணும் அப்பப்ப. இங்க பாருங்க அப்படியே வெந்து வரும். நல்லா பச்சை தண்ணி கூழ் மாதிரி இது. ஏய் வெந்ததுன்னா கரெக்ட் ஆயிடும். இங்க பாரு சோளம்லாம் வேகவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணியா காமிச்சிட்டு இருக்காரு. சோளம்லாம் நல்லா வெந்து வரணும். 1 2 முழுசா இருக்குல்ல. நல்லா வேகணும். ஆமா. கூழ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெந்துகிட்டே இருக்கு. அது மூடி போட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அது தொழவி விடணும். ஆமா, அது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம லஞ்ச் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாத்துக்கறி வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல அலசி வச்சிருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போட்டு நம்ம அவிச்சிடலாம். ஓகேவா? மஞ்சத்தூள், உப்பு, ஒரு முழு வாத்து ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டேரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் குக்கரில் போட்டு செஞ்சு பார்த்தேன்னா நல்லா இன்னும் சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக. ஸோ அதனால் நான் குக்கரில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சிடுறேன். இது ஒரு 3 விசில் இல்லைனா 4 விசில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே. ஒரு பக்கம் அப்படியே வேலை நடந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம துவையல் பண்ணலாம். இதை தூக்கி வேக வச்சிடலாம். எந்த பக்கம் டிஸ்டர்ப்? எல்லா பக்கம் பெரிய பெரிய பாத்திரமா இருக்கே. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். இது விசில் வரட்டும். பிரண்டை துவையல் பண்ணுறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை வந்து அந்த நார்லாம் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, உளுந்து, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், எள்ளு, மிளகு, சீரகம், புளி. எள்ளு கொஞ்சமாக லாஸ்ட்டாக வறுத்து போட சொன்னாங்க அம்மா. உளுத்த பருப்பும் எள்ளு வந்து நம்ம தொக்கு கிண்டுறோம் இல்லையா, கிண்டும் போது லாஸ்ட்டாக கொஞ்சம் தூவி விடு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மிளகு சீரகமும் போடணுமா. நேற்று நான் புதினா ஊறுகாய் பண்ணல, புதினா ஊறுகாய், அதுலேயுமே மிளகு சீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொன்னாங்க. மிளகு சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இது வந்து போட்டால் நல்லா இருக்கும். கடுகு போட்டு கூட தாளிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். அப்படியா? நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடுறேன். நீங்களும் செய்கிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிளகு, சீரகம், கடுகு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம், புளியை தவிர. புளி மட்டும் எடுத்துடலாமா? ஆமாம், புளி வந்து நம்ம இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, புளி எல்லாமே சேர்த்துக்கிறேன். புளி, அதுக்கப்புறம் பிரண்டை. நல்லா பிஞ்சு பிரண்டையே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஞ்சாக இருந்ததுன்னா அது தோலே உரிக்க தேவையில்லையா, அப்படியே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஏன் தோல் எடுத்த? உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சியா இலசா வந்து பறிச்சு கொடுத்தல, நீ அதை அப்படியே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. முத்தனை பிரண்டை தான் நீ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார் எடுக்க தேவையில்லை. ஆமாம், நான் பிரண்டை வதங்கிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா பச்சை கலர் சேர்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே வதங்கி இது மாதிரி பழுப்பு கலராக மாறணும். இப்போ நல்லா இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்க தான் போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சிடலாம். ஓகே. உப்பு மட்டும் நான் சேர்க்கல, உப்பு சேர்த்துட்டு அரைக்கலாம். அப்புறம் மறந்துட்டு போகிறேன் பேபி. உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேவையான அளவுக்கு உப்பு. ஆமாம், அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும். இந்த பக்கம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஓகே. கூழ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் திக்காக ஆகிட்டே வருது. நல்லா வெந்துடுச்சு பேபிங்க பாரு. இந்த அரிசிலாம் காட்டினால முழுசா இருந்ததுல்ல, அது பாருங்க சூப்பராக வெந்து வருது. நம்ம நொய் சேர்த்தனா இது மாதிரி தான் நொய் வந்து வெந்து வரும் அரிசிலாம். இப்போ நம்ம சோளம் சேர்த்துக்கிறதுனால அந்த சோளமுமே அழகாக வெந்து இது மாதிரி பாருங்க அப்படியே வெந்து அப்படியே பொங்கி வருதா. இது நல்லா இருக்கும். சாஃப்டாக ஆயிடுச்சு பேபி. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது அந்த நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கணும்னா நம்ம சேர்த்துருக்க சோளமோ இல்லை கம்போ அதை வந்து அமுக்கி பார்க்கணும். அது நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். பிரண்டை வதக்கணும். இங்க பாருங்க சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன், நல்லா கட்டியா நல்லா ப்ரௌனா ஆயிடுச்சு சங்கீதா. இந்த கலர் தான் இருக்கு இது. இப்போ தாளிச்சிடலாம். ஓகே. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய். இந்த டைம் கடுகு உளுத்தம் பருப்புல சேர்க்கலாம். ஓகேவா? கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டா. அதான் என்ன தெரியல, தாத்தாக்கு ஏபிசிடி சொல்லி தந்துங்கிறாரு. என்னம்மா ஜெசிதா பண்ற? நீதான் மேடமா? தாத்தாக்கு அவர் தான் மேடமா? சரி, மேடம் சொல்லி கொடுத்தீங்களா தாத்தாக்கா? எழுத தெரியல. ஸோ
சொல்லி கொடுமா. சரி சொல்லி கொடு சார், ஏபிசிடி சொல்லி கொடு தாத்தாக்க. நீ சொல்லி கொடுத்தா தானே சொல்லுவாரு. நீ சொல்லி கொடு. என்னது அது? என்னது அது? எப்படி சொல்லி தரத பாரு, சத்தமா சொல்லு. படிக்கிறத நீ ரசிச்சு பாத்துட்டு இருக்க. ஆமா, நீங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்டை ஊறுகாய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெயில. கரண்டை ஊறுகாவுமே வேற லெவலா ரெடி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இது அப்படியே இருக்கா. நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் குழம்பு வச்சிடலாம். ஓகேவா? கூழ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூழ் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க பாருங்க. வாவ், கூழ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாருங்க இந்த அளவுக்கு கட்டியா இருக்கு. ஆறுச்சுன்னா நல்லா கட்டி ஆயிடும். கொஞ்சம் கட்டி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கூழுமே வந்து நல்லா ஆறணும். கூழ் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆறாது. நல்லா இது ஓரமா எடுத்து வச்சுட்டா அது மண்ணு ஃபுல்லா ஆறு. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வரும்போது பேபி பாருங்க சூப்பரா வந்து தட்டைப்பயிர் வாங்கிட்டு வந்திருக்காரு. பெரும்பயிறு சொல்லுவோம் இது. நாங்க பைத்தியங்கான்னு சொல்லுவோம். பைத்தியங்கா கரெக்ட். இன்னும் ஈரமா இருக்கு பேபி. தண்ணி தெளிச்சு வச்சிருக்காங்க, வெயில் அடிக்குதுல்ல, காயாம இருக்கணும்ன்றதுக்காக இது அலசி அவிக்கலாம். இங்க பாருங்க பச்சை மல்லாட்டை, பச்சை வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலை மல்லாட்டை. அதுதான் நம்ம ஒரு இது. ஆமா, பச்சை மல்லாட்டை பைத்தியங்காய் ஃப்ரெண்ட்ஸ். இது பேரு பச்சை மல்லாட்டை, இது பேரு பைத்தியங்காய். பைத்தியங்காய். ஆமா, பைத்தியங்காய். கரண்ட தொழில் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா ரெடி ஆகி இருக்கு. சூப்பரா இருக்கு, அல்வா மாதிரி. அப்படியே இது ஆறட்டுன்னு ஒரு டப்பால எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இந்த சைடு சமைக்கிறதுக்கு வானல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா சோம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சமைக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மட்டன் சமைக்கிற மாதிரி சமைக்கணும். மட்டன் தூள் போட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துக்கிறேன். உடனே நம்ம சிம்னியை ஆன் பண்ணிடணும் சார், இல்லைன்னா ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும். 2 பச்சை மிளகாய் கூடவே நல்லா வதக்கிடுவேன். கருவேப்பிலை எண்ணெயில் போடும்பொழுது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்காரு பேபி. கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இது தேவையானது. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். எண்ணெய் வந்து வாத்துக்கல்ல கம்மியாக தான் கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா அந்த தோல்லாம் வந்து அப்படியே போட்டிருக்கோம் இல்லையா, அதுல ஆயில் நிறைய இருக்கும். அதனால ஆயில் அதிகமாக சேர்க்கலை. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியுமே வதக்கிடலாம். தக்காளி வதங்குறது கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக மஞ்சள் பொடி, சால்ட். அப்படியே வதங்கினா தக்காளி நல்லா வதங்கிடும். மட்டன் மசாலாவும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசாலா சேர்த்து வெங்காயம் தக்காளி கூட வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கறி போட்டு வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இறங்கும். மட்டன் மசாலா வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேக வச்சிருக்க கறி சேர்த்துக்கலாம். வேக வச்ச வாத்துக்கறி ஃப்ரெண்ட்ஸ். வாத்துக்கறி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்டுக்கோழி கறி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். எலும்பு தான் இருக்குமே ஃபுல்லாக. கறி வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் குக்கரில் போட்டு வேக வச்சா. வாத்துக்கறி சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாவிலே ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம இந்த தண்ணி ஊற்றி குழம்பு தூள் போட்டு கொஞ்சம் தளன்னு இறக்கிடலாம். அவ்வளோதான். அதிகமாக தண்ணி தேவை ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச தண்ணி மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். குழம்பு மாதிரி பண்ண போகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா திக் கிரேவி, அவ்வளோதான். இப்போ குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா மட்டும் தான் சேர்த்தோம். அதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியே இவ்வளோ தூரம் விடக்கூடாது தெரியுமா? நிறைய தண்ணி வச்சிருக்கேன். இப்போ வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்படி கொஞ்சம் கட்டியான பிறகு நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே நம்ம இறக்கிடலாம். சூப்பரா வந்து இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். ஓகேவா? இந்த பக்கம் சாதம் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி காலையிலுமே சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வடிச்சேன், அதுவே இருக்கு. இங்க கொஞ்சமா எக்ஸ்ட்ரா சாப்பாடு வந்து வடிச்சிருக்கேன்.
அப்படியே நம்ம சாப்பாடு வடிக்கிறோம். சாப்பிடுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாத்து கறி ரெடி ஆகிடுச்சு. இதுல வந்து கொத்தமல்லி இலை ஃபைனலா தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே கிரேவி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலை வச்சுட்டேன். இதை அப்படியே நம்ம குழம்பு அப்படியே வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான். இதை விடவே ட்ரையாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து நிப்பாட்டிக்கிறேன். அப்படியே சாதம், ஏன்னா ரசம் எதுவுமே வைக்கவே இல்லையே நான். ஸோ இதே சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். ரசம் வச்சா இது கொஞ்சம் சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து மெயின் டிஷ்ஷே இதாக மாற்றிட்டேன் நான். ரசம் வைக்கல, அதனால ரசம்லாம் வைக்கல. ஸோ அதனால நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ சாப்பிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த பைத்தங்காவும் வேர்க்கடலையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவிக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியானது, சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தேவையான அளவு உப்பு, மல்லாட்டையிலையும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இதை மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் விளையாடிட்டு இருக்காரு அப்பா கூட. நம்ம ஸ்நாக்ஸ் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ரெண்டுமே கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி 2 ஸ்நாக்ஸ் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் மாடி தோட்டத்துக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுற ஜஷிதா? எந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க? கத்திரிக்காய் செடிக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ஈவினிங்ஸ் வந்து பார்த்தோன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறோம். நான் தான் தண்ணி ஊற்ற வந்தேன். ஜஷிதா வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்துட்டேன். என்னம்மா அது வேணுமா? ஃபர்ஸ்ட் தரேன். இப்போ மொட்டை மாடிக்கு வந்தாலே ஒரு கற்பூரவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஜஷிதா சாப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ். இது குட் ஃபார் ஹெல்த்ல. இது அம்மா கழுவி தரேன். ஆமாம், கழுவி தான் சாப்பிடணும். நல்லா இருக்கா? கற்பூரவள்ளி. அம்மா பார்த்து சொல்லு, கற்பூரவள்ளி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு வந்தோம். மொட்டை மாடிக்கு வந்து நானும் ஜஷிதாவும் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வெயில் வந்து இப்போ காயுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வெயில் வந்து அந்த அளவுக்கு சுடலை, உரைக்கிற மாதிரி வெயில் இல்லை. நல்லா அப்படியே அந்தி வெயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்தி வெயிலில் நாங்கள் அப்படியே வாக்கிங் போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றி எல்லா செடியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கூழ் ரெசிபிலாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். டாட்டா பாய்.